லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க சாமி ரொம்ப பவர்ஃபுல். கிருஷ்ணவேணி குழந்தையும் உங்க வம்சம் தானே? அவளை வர வச்சு உன் கண்ணில் கண்டிப்பா காட்டும் பாரு. வானதே, நீ பேசாம படுத்து தூங்கு. நம்ம வெயில வேற ரொம்ப அலைஞ்சிருக்கோம். நாளைக்கு சூரியன் அஸ்தமமாகிறதுக்குள்ள அந்த வேணியோட மகளை நீ பாப்ப. வேணியம்மா மக யாரா இருக்கும்? அவ இப்ப எங்க இருக்கா, எப்படி இருப்பா? நாளைக்கு கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கணும். என்னங்க, வேணியம்மாவோட பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒருவேளை வசதியான வீட்டுல வாழ்றவங்களா இருப்பாங்களா, இல்ல வறுமையில போராடுறவங்களா இருப்பாங்களா? அப்படியே மனது நினைக்கிற? அதுக்கு இல்லைங்க, அம்மா யாருன்னே தெரியாம அனாதையா வளர்ந்து மற்றவங்களால உதாசனப்படுத்தப்பட்டு நல்ல துணிமணி இல்லாம படிச்சு ஆளாக முடியாம நான் இருந்த மாதிரி அவங்க இருந்துடக்கூடாதுங்க. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது வானதே. இப்போ நீ இருக்க சூழ்நிலையில பழசு நினைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா அதை நீ நினைச்சு பாக்குற பாரு, அங்கதான் நீ உயர்ந்து நிக்கிற. சரிங்க, சீக்கிரமா கோயிலுக்கு போங்க. போலாமா? வானதே, நீ போய் கிருஷ்ணவேணி அம்மா மகளை பார்த்து கூட்டிட்டு வா. நான் போய் ஆறுமுகையை பார்த்து பேசிட்டு வரேன். சரியா? சரிங்க, நான் சரி, போறேன். பார்த்து போயிட்டு வா. இங்கதானே எங்கேயோ சொன்னாங்க. எங்க? நம்ம தேடி வந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணு இங்க தானே இருப்பாங்கன்னு சாமியார் சொன்னாங்க. ஒருவேளை இவங்களா இருக்குமா? இல்ல, இருக்காது. அவங்கதான் அவங்க அம்மா கூட போறாங்களே. ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ? என்னம்மா? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. நான் ஒருத்தங்களை தேடி வந்தேன். அது இவங்களா இருக்குமோன்னு பார்க்கலான்னு ஒரு சின்ன யோசனை. இது என் பொண்ணுமா? சரிங்க, வாமா. என்னம்மா, சாமி, நான் சொன்ன மாதிரியே இந்த சந்ததிக்கு வந்துட்டேன். கிருஷ்ணவேணி மகளை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சாமி, வந்ததுல இருந்து நானும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன், தேடியும் பார்த்தேன். ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்க கூட செஞ்சேன். ஆனா யாரு வேணியம்மா பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல சாமி. சரியா தேடி இருக்க மாட்டேமா நீ? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டேன் சாமி. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டியா? நான் கோயில்ல முடிஞ்ச வரைக்கும் முக்காவாசி இடத்துல பார்த்துட்டேன். அப்ப பார்க்காத இடத்துல போய் பாரு. பார்க்காத இடம்னா புரியல. பதட்டப்படாம அந்த தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த பக்கமா போய் பாருமா. சரிங்க சாமி. நம்பிக்கையா போத்தாயி. நான் போய் பார்க்கறேன். அம்மா, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு தகவல் வேணும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
இவங்க உங்க சொந்த மகளா? என்னம்மா இப்படி கேக்குற? என் சொந்த மகதாமா. சரிம்மா, சரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தெப்ப குளத்துல போய் பார்க்க சொன்னாரு. ஆனா இங்க யாருமே இல்லையே. யார பார்க்க சொன்னாரு? சாமி, என்னம்மா பாத்துட்டியா? இல்ல சாமி, பார்க்கல. எனக்கு யாருன்னே தெரியல சாமி. நீ சரியா பார்க்கலம்மா. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எப்படி பார்க்கணும்னே தெரியல. எப்படி பார்க்கணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீ கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த தெப்ப குளத்துல இறங்கி நல்லா கவனிச்சு பாரு. கிருஷ்ணவேணி மகளை பாப்ப. தண்ணியில எப்படி? நீ தெப்ப குளம் தண்ணியில போய் பாரு. ஆமா, அதுல தெரியிற முகம்தான் கிருஷ்ணவேணி மகளோட முகம். தைரியமா போதாயி, கண்டிப்பா பாப்ப. போமா. ஒன்னும் தெரியலையே. நல்லா பாரு. பாருதாயி. தண்ணியில தெரியுற அந்த முகம்தான் கிருஷ்ணவேணி மகளோட முகம். பாத்துட்டியா? நான் தான் கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணா? நான் தானா? உன்னை நீயே தேடி கண்டுபிடிச்சிட்டியா? என் அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. இனி நான் அம்மா இல்லாதவ இல்ல. என் அம்மா கிடைச்சிட்டாங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. எனக்கு அம்மா இருக்காங்க.
ஐயா ஆமா, கார்த்தி தம்பி இப்பதான் தோட்டத்து பக்கம் சுத்தி பார்க்க போயிருக்கு. கண்ணம்மாவும் இப்பதான் வந்தா. கண்ணம்மா, கண்ணம்மா, ஐயா, இவங்க சாமி கண்ணுக்கு வேண்டியவங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நேத்துல இருந்தே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் தோட்டத்து பக்கம் போயிட்டு வந்துடுறேன். உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. ஆ. அம்மா உள்ள வாங்கம்மா. காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சாமி கண்ணப்பா உங்களை பார்த்தாரா? உங்ககிட்ட சாமி கண்ணப்பா என்ன விசாரிச்சாரு? தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கம்மா. நான் பெரியவர்கிட்ட சொன்ன விஷயங்களை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கம்மா. அம்மா நீங்க என்கிட்ட சொல்லலாம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ம்ஹும். நான் தான் கிருஷ்ணவேணி அம்மாவோட மக வானதி. அம்மா நீங்க தான் வேணி அம்மாவோட பொண்ணா? ம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னை ஏன் என் அம்மா அனாதைய விட்டு போனாங்க? ஐயோ, அந்த உத்தமையை பத்தி எந்த குறையும் சொல்லிடாதீங்கம்மா. பெத்த குழந்தை முகத்தை கூட அவங்க பார்க்கலம்மா. குழந்தை இறந்துடுச்சுன்னு தான் அம்மா கிட்ட சொன்னாங்க. வேணியம்மா பணக்கார குடும்பம். அவங்க உங்க அப்பாவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வேணி அம்மாவோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. ரொம்ப கோவப்பட்டாரு. கோவப்பட்டாலும் அதையெல்லாம் மறைச்சு நல்லவர் மாதிரியே நடிச்சாருமா. கர்ப்பிணியான வேணி அம்மாவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டாருமா. பிரசவத்தப்ப பிறந்த குழந்தையான உங்களை என் கையில தூக்கி கொடுத்து ஆத்துல வீச சொன்னாருமா. குழந்தையா இருந்த உன்னை என் கையில தூக்கி பார்க்கும் போது மனசு கேட்கலம்மா. அதனால நான் திருச்சி ஆசிரமத்துல உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு தலைமறைவா ஆயிட்டம்மா. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா இறந்துட்டாருன்னு வேணி அம்மா ஊரை விட்டே போயிட்டதாவும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இவ்வளவுதாம்மா தெரியும். அதுக்கப்புறம் வேணி அம்மா ஊருக்கு வந்ததாகவும் சாமி அவங்க மக உயிரோட இருக்கிற விஷயத்த சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேம்மா. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கடவுளே, ஒரு தாயும் குழந்தையையும் பிரிச்ச பாவத்தை இத்தனை நாள் நான் சுமந்துட்டு இருந்தம்மா. இன்னைக்குதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கு. நீ கலங்காம கவலைப்படாம நீ கிருஷ்ணவேணி அம்மா போய் பாருமா. நான் பாக்குறேன். ஆனா இப்போதைக்கு அவங்க கிட்ட நான் தான் அவங்க மகங்கிற உண்மைய சொல்ல மாட்டேன். அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. நான் முதல்ல அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். நீங்களும் வேணி அம்மாவும் நல்லா இருக்கணுமா. பார்த்து செய்யுங்க. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நான் வந்து உங்ககிட்ட விசாரிச்ச இந்த உண்மைய நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. மாட்டேம்மா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை அம்மாவே வந்து கேட்டாலும் சொல்லாதீங்க. அம்மா, எப்படிம்மா அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது? நான் தான் அவங்க மகங்கிற உண்மைய நானே அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான கால நேரம் இது இல்லை. நான் அம்மாவை பாப்பேன். ஆனா நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன்.
செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி தாயி, நீ நல்லது நினைக்கிற, நல்லபடியாவே நடக்கட்டும் தாயி. வனதி, ஏன் வனதி, கண்ணம்மா வந்துட்டாங்களாமே? இவங்கதான். அட இவங்க தானா? ஆமாங்க, இவங்க கிட்ட நான் விசாரிச்சுட்டேன். என்ன சொன்னாங்க வனதி? பாவம், அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆமாங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்ப யாருக்குங்க ஞாபகம் இருக்க போகுது? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா. சரி, போயிட்டு வாங்க தம்பி. குழந்தை இறந்துடுச்சுன்னு தான் அம்மா கிட்ட சொன்னாங்க. உங்க அம்மா உன்னை வேண்டான்னு விலகி போயிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. யாரு எப்படி அன்பு காட்டினாலும் அம்மா அம்மா தான் வானதி. வனதி, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? கண்ணுல தூசி விழுந்துருச்சா என்ன? ஆமாங்க. கண்ணு தொடச்சுக்க. வனதி, நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் கடைசியில அந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குல்ல? அவங்க பொண்ணை பத்தின டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுவே நமக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபா இருந்திருக்கும். அதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாத வானதி. உனக்காக வாச்சும் அந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து அந்த அம்மா முன்னாடி நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? நம்ம தேடி வந்த வேணி அம்மாவோட பொண்ணு நான் தாங்க. ஆனா அதை யாருக்கிட்டயோ சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இங்க என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுதுமா, ஆனா என்னன்னு தான் தெரியல. என்ன நடந்தாலும் நமக்கு சாதகமா நடந்தா சந்தோஷம் தாண்டி. வேடிக்கை பாப்போம். வாங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? மா, அதான் சொன்னேமா, ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொன்னனே. உன் ஃப்ரெண்டு வீடு என்ன ஆலங்குளம் கிராமத்திலயா இருக்கு? என்னதுமா? ஆலங்குளம் கிராமமா? என்னமா சொல்றீங்க? அந்த கிராமத்துல உங்களை பார்த்ததா எனக்கு வேண்டியவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எதுக்காக அங்க போனீங்கங்கிற காரணத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க கிருஷ்ணவேணி பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க 2 பேர் போயிருக்கீங்கல்ல? அம்மா, அது பேசாத. யாரோ ஒரு கிருஷ்ணவேணியோட பொண்ணை தேடி நீ எவ்வளவு ஆர்வமா போயிருக்கன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அவன் தான் என்கிட்ட போய் சொல்லியிருக்கானா?
நீ கூட என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டல்ல